இல்லையா? தமிழ் தேசியம் நமக்கு தேவையா தேவையில்லையா? இரண்டு சித்தாந்தங்களும் நம்மை மேம்படுத்துகிறதா கீழ்படுத்துகிறதா? ஆனா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இல்லைங்க, இவர் சரியில்லைங்க. வேற மாவட்டத்தில் புறநகர் வடக்குன்னு தெற்கு வடக்குன்னு இருக்குல்ல, அங்க போன் பண்ணி சொல்றது கேபி முனுசாமியே பௌத்த மதம் 4 மதம் முதல் கொண்டு அனைத்து மதங்களையும் சமமாக கருதக்கூடிய ஒரே கட்சி. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். எதுவும் நடக்கும். 90ல வெற்றி பெற்றுமா? சுலபமான வெற்றியா? சாத்தியமே இல்லை. போதும் 3 தொகுதி போயிட்டு போகுது, நமக்கு யாரெல்லாம் இடையூறா இருக்காங்களோ அவங்கள காயடிச்சிடலாம் போறாரு. ஓரளவு அவரால் முடிந்த அளவுக்கு, அவர் ஒன்றும் அமைச்சர் அதிகாரம் படைத்த அமைச்சர் பதவியில் இல்லை. 1000 விமர்சனங்கள் இருக்கும், எல்லாத்து மேலையும் விமர்சனம் இருக்கும். சீட்டு வாங்கி கொடுத்தது யாரு? லால்குடி, துறையூர், முசிறியை இதை பிரிச்சு எனக்கு ஒரு மாவட்டம், நான் ஒரு மாவட்டம். லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட கட்சி. திராவிட சித்தாந்தங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையா? தமிழ் தேசியம் நமக்கு தேவையா தேவையில்லையா? 2 சித்தாந்தங்களும் நம்மை மேம்படுத்துகிறதா கீழ்படுத்துகிறதா? 2 விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அது அழிந்து போகிற கட்சி இல்லை, அழிந்து போகவே கூடாது. அந்த கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறத தாண்டி நான் எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு போலீஸ் பாதுகாப்பு, அனைத்து ஒரு அதிகாரம் எனக்கு இருக்கு, இது போதும், 40 சீட்டு ஜெயிச்சா போதும், 30 சீட்டு ஜெயிச்சா போதும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரான்னா நிச்சயமா முதலமைச்சராக வரணும்னு தான் நினைப்பார். அது எல்லாத்துக்குமே உள்ளது தான். ஆனா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவர் முதுகலை குத்தி கொள்ளுகிற சம்பவம் இருக்கு. திருச்சியில் 9 தொகுதி இருக்கு. கேபி முனுசாமிக்கு போன் பண்ணி மாநகரத்துல இருந்து ஒருத்தர் தொடர்பு கொண்டு, ஏங்க அவர் சரியில்லைங்க, இவர் சரியில்லைங்க, வேற மாவட்டத்தில் புறநகர் வடக்குன்னு தெற்கு வடக்குன்னு இருக்குல்ல, அங்க போன் பண்ணி சொல்றது கேபி முனுசாமியே ஓ பன்னீர்செல்வத்துக்கு முழுக்க சொம்படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நிலைப்பாட்டோடு இல்லாதவர் தான் கேபி முனுசாமி. திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட 3 மதங்களையும் சமமாக, பௌத்த மதம் 4 மதம் முதல் கொண்டு அனைத்து மதங்களையும் சமமாக கருதக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டம் வரை. இப்பொழுது அது நிலைமையே மாறி போச்சு. பாஜக கூட கூட்டணி சேர்ந்து இந்த கட்சியை கிட்டத்தட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டார். ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். எதுவும் நடக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதியில் வெற்றி பெற்றுமா? 190ல வெற்றி பெற்றுமா? சுலபமான வெற்றியா? சாத்தியமே இல்லை. ஏனென்று சொன்னால் திருச்சியில் நேரு இருக்கிறாரே, 9 தொகுதியில் நம்ம ஒரு 6 தொகுதியை ஜெயிக்க வச்சா போதும், 3 தொகுதி போயிட்டு போகுது, நமக்கு யாரெல்லாம் இடையூறா இருக்காங்களோ அவங்கள காயடிச்சிடலாம், பழி வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருவார். அங்கே புதுக்கோட்டையில் ரகுபதி இருக்கார், அவர் அப்படித்தான் நினைப்பார். ஆனால் செந்தில் பாலாஜி ஒருவர் தான் கொங்கு மண்டலத்திலேருந்து கரூர்லேருந்து எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும்னு கடுமையாக போராடிட்டு இருக்கார். உண்மையாகவே செந்தில் பாலாஜி மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் போகிற இடம் பூரா வெற்றி, போகிற இடம் பூரா அமைச்சர். அதிமுக போனாலும் சரி, திமுக போனாலும் சரி, எந்த கட்சிக்கு போனாலும் அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். அவரோட ஜாதகமா இல்லை அவருடைய செயல்பாடும் ஜாதகமும் இருக்கு. சரி, இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தில் நம்ம சொல்லிட்டோம், புதுக்கோட்டையில் சொல்லிட்டோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்படி தான். பெரம்பலூரில் அப்படி தான். சீட்டு வாங்கி கொடுப்பாங்க, அவங்க வளர விடாமல் அப்படியே நசுக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க. பெரம்பலூரில் பிரபாகரனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லபடியாக செயல்படுறாரு, ஓடுறாரு, ஓடியாடுறாரு. ஓரளவு அவரால் முடிந்த அளவுக்கு, அவர் ஒன்றும் அமைச்சர் அதிகாரம் படைத்த அமைச்சர் பதவியில் இல்லை, அவரால் முடிந்த அளவுக்கு செயல்படுகிறார். பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையிலும் அவரால் முடிந்த அளவுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கும், எல்லாத்து மேலேயும் விமர்சனம் இருக்கும். சீட்டு வாங்கி கொடுத்தது யாரு? ஆராசா. அவரை சம்பாதிக்க விடாம தடுக்கிறது யாரு? ஆராசா. அதே போலதான் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவனுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு? நேரு. அவரை ஜெயிக்க விடாம 2026 தடுக்கிறதுக்கு உண்டான வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களை செய்வார்கள். ஏன்னா அவர் ஜெயிச்சுட்டாருன்னா அடுத்த தடவை அமைச்சர் ஆயிடுவார். அவர் ஜெயிச்சுட்டாருன்னா லால்குடி, துறையூர், முசிறியை இதை பிரித்து எனக்கு ஒரு மாவட்டம், நான் ஒரு மாவட்ட செயலாளர், மண்ணச்சநல்லூர் மாவட்டம்னு ஒரு மாவட்டத்தை உருவாக்கி சட்டசபையில் தீர்மானத்தை கொண்டு வந்து முதலமைச்சரை கொண்டு போய் இவர் ஒரு மாவட்ட செயலாளத்தை வானலாவிய அதிகாரம் படைத்த பதவியில் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நேருவுக்கு இருக்கத்தான் செய்யும்.
அந்த இடத்துல நீங்கள் நான் யார் இருந்தாலும் அமைச்சருடைய இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் நினைப்பீங்க. ஒரு ரெட்டியார் தான் தலைமையில் இங்கே வந்து திருச்சி பண்ணணுமே தவிர இன்னொரு ரெட்டியார் பெரிய அளவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற லெவலில் இருப்பாங்க. நிச்சயம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கதிரவன் தோல்வியடைவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே நேருவின் கண் அசைவில் வேலை பார்க்க தயாராகிட்டாங்க. அது தெரிஞ்சுதான் அவர் வந்து அறுசுவை உணவு உண்ண வாருங்கள், உங்கள் குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளை வந்து நிறைவேற்றி தருவேன்னு மட்டும் சொல்லாம அறுசுவை உணவு உண்ண வாருங்கள்னு போட்டு நான் சோறு போட்டு ஜெயிச்சிருவேன்னு அவர் நினைக்கிறாரு, பணம் கொடுத்து ஜெயிச்சிருவேன்னு அவர் நினைக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே, பவர் பத்திரம் எழுதி மோசடி செய்கிறவர்களே உங்களுக்கு ஆப்படிக்க தயாராக இருக்கிறார்கள். இது உண்மை, சத்தியமா நடக்கும் பாருங்க. ஆக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதிமுக திமுக நிலைப்பாடுகள் இப்படி இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை முதுகிலே உட்கார்ந்து கொண்டு முதுகெலும்பை ஒடிக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதிமுக திமுக இருவரும் கட்சிகள் இந்த நிலைமைக்கு போறதுக்கு காரணம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் காரணம். முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் தன்னுடைய அரசியல் சித்தாந்தங்களை அதிமுக எல்லா மதத்தையும் சமமாக கருதக்கூடியவர்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் சங்கி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியே மகத்தான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? எதிர்கட்சியா வந்துருமா அல்லது எதிர்கட்சி இல்லாம போயிருமா? நிறைய விஷயங்கள் இருக்குது. மாற்றம் ஒன்று, ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். எடப்பாடி பழனிசாமியா ஐயா ஸ்டாலின் அவர்களா, யார் முதலமைச்சர் அப்படிங்கிற லெவலில் தான் இங்கே இருக்கும். பாஜக சிந்தனை, சங்கிகள் கூட்டம் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் கூட சிறுபான்மை ஓட்டுக்களை நம்பித்தான் எல்லா கட்சிகளுமே போகுது. பெரும்பான்மை கட்சிகள், பெரும்பான்மை முக்குளத்தூருக்கோ கல்லர் மரவர் அகமுடையர் இருக்காங்க, தேவேந்திர உளவலாளர் பல்லர் பறையர் அதில் ஒரு 18 சாதி இருக்காங்க, 12 சாதி. இந்த பக்கம் முத்திரையர் வன்னியர் கோணாறு கவுண்டர் பல்வேறு வெள்ளாளர்னு நிறைய சாதி இருக்காங்க. எல்லா தமிழ்குடி சாதிகளும் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். ஆனாலும் கூட KKSSR ராமச்சந்திரன், KN நேரு போன்றவர்களெல்லாம் தமிழ்குடி சாதிகள் அரசியல் அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இருப்பார்கள். ஆனால் அதிமுக 2026 என்ன நிலைமைக்கு ஆளாகும் அப்படின்னா இன்னும் போக போகத்தான் தெரியும். கூட்டணி நிலைப்பாடுகள்லாம் மாறினால் மாற்றம் உண்டு, இல்லை என்றால் மாற்றம் இல்லை. இன்னும் ஒரு சில கட்சிகள் திமுகவை விட்டு பிரிந்து ஓபிஎஸோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போதா, விஜயோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க போதா, அப்படி ஒரு நிலைப்பாடு வந்து அதிமுக ஓட்ட பெருக்கிதா திமுக ஓட்ட பெருக்கிதாங்க பொறுத்து தான் இருக்கு. அதை தாண்டி இங்கே ஒன்றும் கிடையாது. அம்மையார் சசிகலா அவர்கள் நீங்க பாருங்க, நான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், 90% முடிச்சுட்டேங்கிறாங்க. என்ன 90% வேலையை முடிச்சேன்னு இதுவரையிலும் வெளிப்படையாக சொல்லலை. மன்னார்குடி பகுதியை சார்ந்த, மன்னார்குடி வகையராவை சார்ந்தவர்கள் கூட என் மேல வருத்தப்படலாம். ரெங்கராஜ் பாலண்டர் ஆகிய நான் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக 2 ஆண்டு காலம் கத்துன்னு தொண்டை தண்ணி கதவர கத்தனேன். நான் கேட்குறேன், நீங்க என்னன்னு விட்டுருங்க, இன்னும் 10 பேர்த்த ஊடகவியாளர்களை தயார் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறத இன்னும் மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்கு என்ன வழி, அதையெல்லாம் செய்யணும்னா துட்டு எடுத்து செலவு பண்ணணும். சொத்து அசையா சொத்தாவே இருக்குதுங்க, அதெல்லாம் கட்டுக்கதை. சரி, அவங்க சொத்து அசையா சொத்தா இருக்கு, திவாரன் சொத்து எங்க இருக்கு? டிடிவி தினகரனோட சம்பந்தி அவங்களுடைய வகையறா சொத்துக்கள்லாம் இருக்குல்ல. மக்களை திரட்டி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு 4 கூட்டத்தை போட்டு எதுவும் செய்யணும்னாலும் பாஜக விடாது. அம்மையார் சசிகலாவுடைய தலையில கை வச்சுட்டு மோடி போனார், இந்த அதிமுகவை அழிச்சிட்டாருன்னா அது தொங்கு நிலையில இருக்கு, தொங்கி கொண்டு. ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், திருச்சியில மாநகரத்துல இருந்து KP முனுசாமிக்கு போன் பண்ணி, அண்ணே இங்க அவர் சரியில்லைன்னா செவரு சரியில்லைன்னேங்கிறது. சேலம் இளங்கோவனை பத்தி நான் செய்தி போட்டேன்னா எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு, இவர் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறது. எனக்குன்னு சுய அறிவு உண்டு. கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இந்நாள் வரை நான் பல விமர்சனங்களை வைத்து வருகிறேன். எனக்கு அவ்வப்போது எனக்கு கைபேசியில குறுஞ்செய்தியா பல நண்பர்கள் எனக்கு அனுப்பி வைக்கிறார்கள், அண்ணா இப்படி செய்தி போடுங்கண்ணே, அண்ணா இப்படி செய்தி போடுங்கண்ணேன்னு. அந்த அடிப்படையில் சராசரி அதிமுக தொண்டர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் நம்ம போடுறோம். அதிமுக ஒன்றிணையாமல் பெரும்பான்மையா வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது சத்தியமாக சாத்தியமில்லை, வாய்ப்பே கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் சில பேர் பேசுவாங்கண்ணே, அதிமுக ஆட்சிக்கு வந்துருமானே, எப்படி வரும்? இந்த கையும் சேர்ந்து தட்டினாத்தானே ஓசை வரும். இந்த கையில இப்படின்னா என்ன வரும்? காத்து தான் வரும். அதுவும் புசு புசுன்னுலாம் வராது. இந்த கையை நீங்க இப்படி ஆட்டிக்கிட்டே இருங்க, என்ன வரும்? காத்து சத்தம் கூட கேட்காது. ஆகையினால ஒன்றிணையாமல் ஒன்றுமே சாத்தியமில்லை.
அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றளவு மறைமுகமாக இருக்கிறாரோ என்ற ஐயப்பாடு இருந்தாலும் கூட, அப்படி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அம்மையார் சசிகலா அவர்கள் முடிவெடுத்தால், கொலைகாரன் கொள்ளைக்காரன் கொடநாடு கொலை கொள்ளை 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 என்று இந்நாள் வரை அம்மையார் சசிகலாவோட விசுவாசிகள்லாம் பேசிக்கிட்டு வர்றாங்களே, அவங்களாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்து ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? ஆகையினால நாம உறுதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அதிமுக வெற்றி பெற வைக்கணும், அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இப்படின்னு ஒரு கையால நம்ம பண்ணும்போது சத்தம் வராது, ரெண்டு கையால் அப்படி தட்டும்போது சத்தம் வந்துடும். ஆகையினால ஒன்றுபடாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த KN நேரு அமைச்சர் முதற்கொண்டு பல அமைச்சர்கள் நம்ம பெரிய அளவுக்கு இப்போ இந்த மாவட்டத்தில் 9 தொகுதி இருக்கா, 9 தொகுதியும் 2021 போல வெற்றி வாய்ப்பினை கொண்டு வந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட கை உயர்ந்துவிடும், அவங்க அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க, நம்ம அதுக்கு இடையூறு கொடுக்கணும். அதே போல் KKSSR ராமச்சந்திரன் அப்படிதான். அப்படி ஒவ்வொருத்தரும் பல்வேறு நபர்கள், ஏவா வேலு அப்படிதான். அப்படி பல்வேறு நபர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கை உயர்ந்து விடுமோ என்ற ஐயப்பாட்டில் தொங்கு நிலையில திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நல்லா செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட்டு கிடைக்க விடக்கூடாது. திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்படுறாரு, அவருக்கு சீட்டு கிடைக்க விடக்கூடாது. லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்பட வர்றாரு, அவருக்கு சீட்டு கிடைக்காம தடுத்தரணும். இப்படி நினைச்சிட்டா திமுக எப்படி பெரும்பான்மை அப்படி ஆட்சிக்கு வந்துடும் எப்படி நம்புறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே என்கிட்ட பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பேசுறாங்க. இங்கேயும் திருச்சியில் நடக்கிற கூத்து தாங்க இங்கேயும் நடக்குதுங்கிறாங்க. இப்போ அதிமுக திமுக இருபெரும் கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி ஒளிந்து விட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கக்கூடாதுங்கிறதுல மட்டும் நம்ம தெளிவாக இருக்கோம். 2 திராவிட கட்சியும் தமிழ்நாட்டுக்கு தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட சீமான் என்ன பேசுறாருன்னா, முருகன் கோயிலுக்கு போனா நீ மாட்டுக்கறி தின்னுட்டு போங்கிறாரு. இது முருக பக்தர் ஒருத்தன் ஓட்டு போடுவானா? அதனால அரசியல் சாத்தியமே இல்லை. சாதி என்னும் சாக்கடையை ஒழிப்பேன் பாரு. அப்புறம் சாதி வாரியா கணக்கெடு நடத்தும் பாரு. மாடுகளை நாங்கள் குழந்தை போல வளர்ப்போம் பாரு. மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ. அப்புறம் என்ன சொல்லுவாரு? முருகன் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு மாட்டுக்கறி தின்னுட்டு போம்பாரு. அதனால சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் அது வேலைக்கு ஆகாதுங்கிறதுனால 2 திராவிட கட்சிகளைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கையிலேந்து கொண்டு நிற்கிறார்கள். அதனால 2 திராவிட கட்சிகளும் அழிந்து போவதில்லை. இன்றைக்கு வேண்டுமானாலும் இந்த கட்சி ஒரு அதிமுக ஒரு நிலை குலைந்து போயிருக்கலாம். 2026க்கு பிறகு ஒரு பொதுச்செயலாளர் வருவார். அது அம்மையார் சசிகலாவா இருக்கலாம், அல்லது ஓ பன்னீர்செல்வமா இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தி அம்மையார் சசிகலா பொதுச்செயலாளராக இருக்கலாம், நான் அவைத்தலைவராக இருக்கிறேன், EPS அவைத்தலைவராக இருக்கட்டும், பொருளாளராக OPS இருக்கட்டும்னு அப்படி கூட உணர்ந்து போகலாம். அந்த நிலைமை இந்த 2025 எண்ட்லேயே கூட நடக்கலாம். அம்மையார் சசிகலாவை பொதுச்செயலாளரும், அது எடப்பாடி பழனிசாமி அவைத்தலைவராகவும், ஓ பன்னீர்செல்வம் பொருளாளராகவும் இருக்கலாம். அல்லது இப்படி ஒரு வேலை பண்ணலாம், அம்மையார் சசிகலா அவர்களுடைய அதிமுகவை தலைவராக ஏற்றுக்கொண்டு 2 ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு EPS OPS கொண்டு அப்படி ஒரு நிலைப்பாடுகள் வரலாம். பொருளாளராக செங்கோட்டையன் வரலாம். அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தால் நிச்சயமாக பாஜகவோடைய கூட்டணி வச்சாலும் கூட ஒரு தொங்கு நிலையிலையாவது ஆட்சிக்கு வந்துடும் நம்ம நம்பலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க முடியாது, அம்மையார் சசிகலாவை சேர்க்க முடியாது, டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பாஜக கிட்ட ஒரு நெருக்கடி கொடுத்து தான் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் தகவல். எது எப்படி பார்த்தாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது தான் வாழ்வியல் தத்துவம். ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில வலுவா இருக்கு. அந்த கூட்டணியை பிக்காம வேறு ஆட்சி வர்றது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் அதிகமாக வேளாண்மை துறையில பெரிய அளவுக்கு நடக்குது, வருவாய்த்துறையில் நடக்குது. அதுபோல ஊழல் முறைகேடுகளை எல்லாம் தடுக்கணும். முக்கியமாக சொல்ல போனால் தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையத்தில் சில மாநில தகவல் ஆணையர்கள் ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட மனுக்களுக்கு ஆதரவாக இல்லாமல், நடுநிலையாக இல்லாமல், திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கெட்ட பெயரை உண்டாக்குகிற ஒரு போக்கினை மாநில தகவல் ஆணையர்கள் முகமது ஷகீல் அக்தர் போன்றவர்களாம் செய்கிறார்கள். அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்தில் என்னென்ன தவறு நடக்குது, நம்ம ஆட்சிக்கு எந்த வகையில் கெட்ட பேர் ஏற்படுதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக என்ற கட்சியை சுத்தமாக அழிச்சிடாதீங்க. அந்த கட்சி நிச்சயமாக வீரியமாக தேவை. 2 திராவிட கட்சிகள் கட்டாயம் தேவை. பாசிசமா ஒரு திராவிடமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துச்சுன்னா ஒரு கட்டத்தில் திமுக செய்யக்கூடிய ரொம்ப அடாவடியான ஒரு போக்கு இருக்கும்போது பாசிசத்தை
பாஜக பாப்பாரா கூட்டத்தை, RSS கூட்டத்தை தேர்வு செய்தால் தமிழ்நாட்டை நிலைகுலை செய்து தமிழ் கலாச்சாரத்தை அழித்து விடுவார்கள். ஆகையினால தமிழ்நாட்டுக்கு அதிமுக, திமுக என்ற இருவரும் திராவிட கட்சிகள் தேவை என்பதை தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.